ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கதைவழி பயணம் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதையோட அடுத்த பகுதியை கேட்கலாம். பாகம் 7. ஆதித்யாவின் அந்த நீண்ட முத்தத்தின் தாக்கத்தில் நிலா உலகத்தை மறந்து அவனது அணைப்பிலேயே மயங்கி கிடந்தாள். அவளது அமைதியான உறக்கத்தைக் கண்ட ஆதித்யாவிற்கு அவளை எழுப்ப மனமில்லை. எவ்வளவு அழகு என்று அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன் மெல்ல எழுந்து குளியலறைக்குள் சென்றான். அவன் சென்ற பிறகு நிலா மெல்ல கண்களைத் திறந்தாள். அவளது கண்கள் எரிச்சல் அடைந்தன. உடல் பயத்தில் நடுங்கியது. சற்று முன் நடந்தவற்றை நினைத்து பார்த்தபோது அவளுக்கு நெஞ்சு அடைப்பது போலிருந்தது. பெண் பார்த்துவிட்டுச் சென்ற அடுத்த நாளே இப்படி ஒரு விபரீதமா என்று துடித்தவள் கண்ணீர் தாரை தாரையாக வழிய அங்கிருந்து மின்னல் வேகத்தில் வெளியேறினாள். அவனிடம் சொல்லாமல் தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி பறந்தாள். குளியலறையிலிருந்து வந்த ஆதித்யா நிலாவை காணாமல் திகைத்தான். வெளியே ஸ்கூட்டி ஸ்டார்ட் செய்யும் சத்தத்தை கேட்டு பால்கனியில் வந்து பார்த்தபோது அவள் ஸ்கூட்டியில் வேகமாகச் செல்வது தெரிந்தது. அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இப்போது உனக்குள் வலி இருக்கலாம் நிலா, ஆனால் இன்று என் காதலை உனக்கு நங்கூரமிட்டுச் சொல்லிவிட்டேன். நிலா கிளம்பிச் சென்ற பிறகு அந்த பிரம்மாண்டமான அறை ஆதித்யாவிற்கு புதுவிதமான ஒரு தனிமையை உணர்த்தியது. இதுநாள் வரை அவன் பழகிய தனிமை வேறு, இப்போது அவனுள் புகுந்திருக்கும் தனிமையின் ஆழம் வேறு. அவன் மெல்ல தன் கட்டிலில் வந்து படுத்தான். ஜன்னல் வழியே தெரிந்த வெண்ணிலா நிலாவின் முகத்தையே அவனுக்கு நினைவூட்டியது. அவளுக்கு ஊட்டிவிட்ட தருணம், அவளை பற்றி இழுத்து மார்போடு அணைத்த தருணம், எல்லாவற்றையும் விட அவள் இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்த அந்த ஒரு நொடிக் காட்சி. அந்த முத்தத்தின் சுவை இன்னும் அவன் இதழ்களில் ஒட்டியிருப்பது போலவே இருந்தது. அவன் தன் கட்டிலில் படுத்தபடி அவளது இதழ்களின் மென்மையையும் அவள் மார்பில் சாய்ந்தபோது ஏற்பட்ட அந்த சிலிர்ப்பையும் மீண்டும் மீண்டும் அசை போட்டான். அவனது இதழ்கள் லேசாக புன்னகைத்தன. ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒரு தவிப்பு அவனை துன்புறுத்தியது. ரம்யா போன்ற எத்தனையோ பெண்களுடன் அவன் நெருக்கமாக இருந்திருக்கிறான். அப்போதெல்லாம் அவனுக்குள் இருந்தது பழிவாங்கல் என்ற எண்ணம் மட்டுமே. அவர்கள் அவனை கெஞ்சும் போது ஒருவிதமான அகங்காரம் மட்டுமே அவனுள் இருக்கும். ஆனால் நிலாவின் விழித்த கண்களும் அவள் திகைப்பும் அவனது அணைப்பிற்குள் அவள் அடைந்த அடக்கமும் அவனுக்குள் ஒருவிதமான கிளர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன. இனி நீ என்னிடமிருந்து ஓட முடியாது, நாளைக்கு நீ வந்துதானே ஆக வேண்டும் என்று அவன் கர்வத்தோடு நினைத்து கொண்டான். அவனது உள்ளம் அவளிடம் பேசத் தொடங்கியது. நாளை நீ வராமல் போனால் உன்னை தேடி நானே வருவேன். இனி நீ என் காதலை மறுக்க வழியில்லை. அவளுக்கு அளித்த அந்த ஒரு முத்தம் அவனது அனைத்து அணுக்களையும் தட்டி எழுப்பியிருந்தது. அந்த முத்தத்திற்குப் பிறகு அவனுக்கு பசி இல்லை, தூக்கமும் வரவில்லை. அவன் மனம் முழுவதும் நிலாவின் நினைவுகள் மட்டுமே நிறைந்திருந்தன. அந்த சிறு அறையில் நிலவிய நிசப்தத்தில் அவனது இதய துடிப்பு அவளுடனான அந்த தீண்டலின் நினைவில் இன்னும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. காலம் அந்த நொடியில் உறைந்து போக ஆதித்யா தன் காதலியின் நினைவில் தனிமையின் தவிப்பில் மூழ்கிப் போனான். இனி நீ என்னிடமிருந்து ஓட முடியாது, நாளைக்கு நீ வந்துதானே ஆக வேண்டும். ஒருவேளை நீ வராமல் போனால் நான் உன்னை தேடி வருவேன் என்று கர்வத்தோடு நினைத்து கொண்டான். அவளை தொட்டு முத்தமிட்ட தருணம் அவன் உள்ளுக்குள் தோன்றி ஒருவித கிளர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருந்ததால் அவனுக்கு பசி இல்லை, தூக்கமும் வரவில்லை. ரம்யா போன்ற பெண்களுடனும் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறான். அப்போதெல்லாம் அவனுக்கு பழி வாங்குகிறோம் என்ற எண்ணம் மட்டுமே இருந்ததோ தவிர வேறு எந்த உணர்வும் அவனுக்கு இருந்திருக்கவில்லை. ஆனால் இப்பொழுதோ இவளுக்கு அளித்த அந்த ஒரு முத்தமே அவள் இதழ்களை தீண்டிய அந்த கணம். நெருக்கமாக பழகியிருக்கிறான். ஆனால் அதே கட்டிலில் அவள் இதழ்களின் சுவையோ நினைத்தபடியே கட்டிலில் படுத்திருந்தான். நிசப்த இரவில் நீ தந்த இதழ்த்தேன் நங்கூரமாய் என் நெஞ்சில் நின்றதடி. உன் பொய்கள் இன்று மௌனத்தில் கரைய என் காதல் உன்னைச் சிறை செய்ததடி. தடையாய் நின்றாலும் அந்த திருமணம் விடையாக வருவேன் உன் வாசலுக்கே என்ற கவிதை வரிகளில் அவன் சொன்னானா, அவனுக்கு மனது சொன்னதா என்று அவனுக்கு தெரியாத நிலையில் பின்னோளின் நினைவில், பெண்ணவளின் நினைவில் திக்குமுக்காடிக் கொண்டிருந்தான். மறுபுறம் நிலாவின் இல்லத்தில் வீட்டிற்கு வந்த நிலா அமைதியின்றி படுத்துக்கொண்டாள். எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் மகள் இன்று சோர்ந்து போயிருப்பதைக் கண்டு
அவள் தாய் கவலையுற்றார். என்ன நிலா, உடம்புக்கு என்ன செய்யுது என்று அவர் கேட்க, தன் தாயிடம் உண்மையைச் சொல்ல முடியாமல் நிலா தவித்தாள். இல்லம்மா, வயிறு வலி, பீரியட்ஸ் டைம்னு நினைக்கிறேன் என்று சமாளித்தாள். அவளது தாய் தயிரில் வெந்தயம் கலந்து கொண்டு வந்து கொடுக்க அதை குடித்துவிட்டு தன் தலையணையை நனைத்தாள் நிலா. அவர் குடித்திருந்ததால்தான் அப்படி நடந்ததா, இல்லை மாரியம்மா பாட்டி சொன்னது போல் அவர் கெட்டவரா? என் தம்பியின் படிப்புக்காகவும் அப்பாவின் மருத்துவத்திற்காகவும் இந்த வேலை எனக்கு தேவையே. இதை ஒரு விபத்து என்று நினைத்து கடந்துவிட வேண்டியதுதான் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள். நிலா எதையும் காட்டிக்கொள்ளாமல் வேலைக்கு வந்தாள். அவளுக்காகவே காத்திருந்த ஆதித்யா அவள் வருவதை பார்த்ததும் உற்சாகமாக கீழே வர, அவளோ அவனை பார்க்காமல் சமையலறைக்குள் தஞ்சம் புகுந்தாள். தன்னை கண்டும் காணாமல் போல் செல்வதைக் கண்ட ஆதி பின்தொடர்ந்து சமையலறை வரை சென்றான். சமையலறையின் வாயிலில் நின்று கொண்டு அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவர் என்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்தும் அவள் இந்த படபடப்புடன் வேலையை செய்து கொண்டிருந்தாள். இந்த டீயை கொடுத்தா அந்த இடத்த விட்டு போயிருவாரு என்று நினைத்து அவனது டயட் முறைப்படி கசப்பான தேநீரை தயாரித்து எடுத்து வந்தாள். அவள் தலை குனிந்து டீ கப்பை நீட்ட ஆதித்யா அவளையே ஊடுருவி பார்த்தான். ஏன் பேச மாட்டேங்கிற, என்ன ஆச்சு என்று அவன் கிண்டலாக கேட்க, டீ ஆறிடும் சார், வாங்கிக்கோங்க என்று தேனொழுகும் குரலில் கத்தினாள். அவன் டீயை சாப்பிட்டபடியே, நேற்று இரவு என் ரூமில் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா என நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். ஏனென்றால் அவள் எதுவும் நடக்காதது போன்று நடித்துக் கொண்டிருப்பதால் அவன் அவ்வாறு கேட்டான். நிலா சட்டென்று அதிர்ந்து போனாள். ஆனால் சுதாரித்துக் கொண்டு, இல்லையே சார், அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்கலையே என்று கூறினாள். அவனோ, அப்படியா, எதுவும் நடக்கலையா? ஆனா உன்னோட முகமே சரியில்லையே, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என் கூட பேசுறதுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கு, அதுதான் கேட்டேன். அப்போ ஏதோ நடந்திருக்குதானே என்றான். அவருக்கும் ஏதோ நடந்திருக்கிறது என்று ஞாபகம் இருக்கிறது போல. அதனால் நானாக ஏதாவது கூறவில்லை என்றால் ரொம்ப யோசிச்சு உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்து நேற்று நடந்தது நினைவில் வந்துவிட்டால், மேலும் நாம் அமைதியாக இருப்பதை வைத்தே சந்தேகப்படுகிறாரோ, ஏதாவது ஒரு கதையை சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான் என்று மனதிற்குள் கணக்கு போட்டாள். ஒன்னும் இல்ல சார், இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ளையோட கோவிலுக்கு போக வேண்டியிருக்கு. அங்க எந்த புடவை கட்டிக்கிட்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான், வேற ஒன்னும் இல்ல என்று ஒரு பொய்க்குண்டை தூக்கி போட்டாள். ஆதித்யாவின் முகத்தில் கோபம் மின்னலாய் வந்து மறைந்தது. ஓ, அப்படியா? என்ன கலர் புடவை முடிவு பண்ணியிருக்க என்று பல்லை கடித்தபடி கேட்டான். என்கிட்ட சிவப்பு கலர்ல 3 புடவை இருக்கு சார், அதுல எதை கட்டலாம்னு தான் யோசனை என்று அவள் முடிக்கும் முன்பே ஆதித்யா அவளது கையை பற்றி இழுத்தான். வா என்கூட என்று அதிகாரமாக அழைத்துச் சென்றான். சார், சார், எங்க கூட்டிட்டு போறீங்க? கைய விடுங்க சார் என்று நிலா கத்தியும் அவன் கேட்கவில்லை. நேராக தன் வீட்டு பூஜையறை வாசலுக்கு அவளை இழுத்துச் சென்றான். பூஜையறையின் வாசல் வரை வந்ததும், சார் ப்ளீஸ், என்ன பண்றீங்க என்று அவள் கெஞ்சி கேட்க அவன் அங்கேயே நின்றான். ஏன் நிலா, என் கூட பூஜையறைக்குள்ள வர உனக்கு என்ன பயம் என்று ஆழமாக அவளை பார்த்து கேட்டான். இல்ல சார், நான் என்று அவள் தயங்க, அப்போ அந்த மாப்பிள்ளை கூட மட்டும் கோவிலுக்கு போக முடியுமா உன்னால என்று குறுக்கு கேள்வி போட்டான். நிலா உடனே நிலை குலைந்து போனாள். சார், அது நான் பொய் சொல்லிட்டேன். கோவில்னு சொன்னா நல்லா இருக்குமேனு தான் சொன்னேன். ஆனா அவர் என்னை கூட்டிட்டு போக போறது சினிமாவுக்கு தான் என்று அடுத்த பொய்யை சொன்னாள். அப்படியா, சினிமாவுக்கா? ஓகே, நான் மத்தியானம் வீட்டுக்கு வருவேன், தயாராயிடு. நாம 2 பேரும் சினிமாவுக்கு போறோம் என்றான் ஒரு குழந்தையைப் போல பிடிவாதமாக. நிலாவிற்கு தலை சுற்றியது. ஐயோ, இந்த சார் ஏன் இப்படி பண்றாரு என்று தவித்தவள். சார், நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் எதுக்கு உங்களோட வரணும்? என்ன விளையாடுறீங்களா என்று வெடித்தாள். ஆதித்யாவின் முகம் சட்டென்று மாறியது. இல்ல நிலா, இப்போ நீதான் என் கூட விளையாடிட்டு இருக்க என்றான் கோபமாக. இப்ப சொல்லு, நேத்து நைட்டு என் ரூம்ல என்ன நடந்துச்சு? நேற்று நடந்த அந்த நெருக்கமான தருணங்களை சொன்னால் எல்லாம் விபரீதமாகிவிடும் என்று பயந்த நிலா பழைய கதையையே மீண்டும் சொன்னாள். நீங்க
நீங்க நல்லா குடிச்சிட்டு வந்தீங்க சார். ஜெய் சார் தான் உங்களை கூட்டிட்டு வந்தாரு. நான் தான் உங்களை ரூம்ல படுக்க வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டேன். அப்புறம் நீங்க தூங்கிட்டீங்க. அவ்வளோதான் சார் நடந்தது என்று மழலை மாறாமல் ஒரு பொய்யை சொல்லி முடித்தாள். அவள் இதழ்களை சுழித்து கைகளை அசைத்து பொய் சொல்லும் அழகை ஆதித்யா ரசித்துக் கொண்டிருந்தான். அவளது பொய் அவனை இன்னும் ஈர்த்தது. அப்படியா, வேற எதுவும் நடக்கலையா என்று மீண்டும் கேட்டான். அவள் பொய் சொல்வதை பார்த்து கொண்டிருந்த ஆதித்யாவின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி தெரிந்தது. அவளது இந்த பொய்யாட்டத்தை அவன் எப்படி முடிக்கப் போகிறான் என்பதை அடுத்த நொடி அவள் உணரப்போகிறாள். நிலா தன் பொய்யை சொல்லி முடித்ததும் ஆதித்யா ஒரு சில நொடிகள் அமைதியாக அவளையே பார்த்தான். அவனது அந்த மௌனம் நிலாவை மேலும் பதற்றமடையச் செய்தது. அப்போ நான் தூங்கிட்டேன், நீ சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு போயிட்ட, அவ்வளவுதானே என்று அவன் மிக மெதுவாக கேட்டான். ஆமா சார், வேற என்ன நடக்கும்? நான் கிளம்பி போயிட்டேன் என்று நிலா தலையை குனிந்து கொண்டு கூறினாள். திடீரென்று ஆதித்யா ஒரு அடி முன்வைத்தான். நிலா பயத்தில் பின்வாங்க அவள் பின்னாலிருந்த சுவரில் மோதி நின்றாள். ஆதித்யா அவளுக்கு மிக அருகில் வந்து ஒரு கையை சுவரில் ஊன்றி அவளை சிறைப்படுத்தினான். நிலா, நீ நல்லா பொய் சொல்ற, ஆனா ஒரு சின்ன விஷயத்த மறந்துட்ட என்றான் அவளது காதோரம் குனிந்து. அவனது மூச்சுக்காற்று நிலாவின் கன்னங்களில் பட அவள் கண்கள் தானாக மூடிக்கொண்டன. நீ எனக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டது உண்மையா? அதுக்கப்புறம் நான் உன் கைய புடிச்சு இழுத்தது? அவன் சொல்லிக்கொண்டே போக, ஆமா சார், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்புறம் என் கைய புடிச்சு இழுத்தீங்க, அப்புறம் நீங்க அப்படியே மயங்கிட்டீங்க என்று கூறினாள். அப்புறம் என்றால் ஆழமாக. அப்புறம் நான்... நிலா தொடர்ந்து பொய்களை அடுக்கிக் கொண்டே இருக்க ஆதித்யாவின் பொறுமை எல்லை கடந்தது. அவள் இதழ்களை சுளித்து, நீங்க தூங்கிட்டீங்க சார், நான் ஊட்டி விட்டுட்டு கிளம்பிட்டேன் என்று மழலையாக பொய் சொல்லச் சொல்ல ஆதித்யாவிற்குள் காதல் வேகம் கூடியது. அவள் பேசி முடிக்கும் முன்பே மின்னல் வேகத்தில் அவளை தன் வசப்படுத்தினான். அவளது பொய்யுரைத்த இதழ்களை மீண்டும் ஒருமுறை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். நிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தன் கைகளால் அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓட முயன்றாள். ஆனால் ஆதித்யா அவளது கையை பற்றி இழுத்து தப்ப முடியாதபடி அவளை தன் மார்போடு இறுக அணைத்துக் கொள்ள, விடுங்க சார், ப்ளீஸ் விடுங்க என்று நிலா திமிரினாள். ஆனால் ஆதித்யாவின் பிடி தளரவில்லை. நிலா அப்படியே இடிந்து போய் சுவரை ஒட்டியவாறே மெல்ல தரையில் சரிந்து அமர்ந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். நான் உன்னோட இதழ்களை தீண்டினது இதெல்லாம் உன் கதையில இல்லையே என்று அவன் குரல் கரகரப்பாக ஒலித்தது. நிலா அதிர்ச்சியில் கண்களை விரித்து பார்த்தாள். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா என்று தழுதழுத்தாள். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு நிலா. நீ பயந்து போய் ஓடிப்போவேன்னு நான் நினைக்கல. நினைச்சிருந்தா நான் அப்பவே உன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசியிருப்பேன். ஆனா இன்னைக்கு நீ வந்து எதையும் தெரியாத மாதிரி என்கிட்ட அந்த மாப்பிளைய பத்தி பேசுறது எனக்கு எவ்வளவு கோபத்தை வர வைக்குது தெரியுமா? அவனது கைகள் மெல்ல அவளது முகத்தை தாங்கின. சினிமாவுக்கு போறது, கோவிலுக்கு போறதுன்னு இனி எந்த பொய்யும் என்கிட்ட சொல்லாத. ஏன்னா இனி உன் வாழ்க்கையில நடக்க போற எல்லா சினிமாவுக்கும் எல்லா சாமி கும்பிடுறதுக்கும் உன் கூட நான் மட்டும்தான் வருவேன். நிலாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. சார், இது தப்பு. நம்ம 2 பேருக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என் குடும்பம் என்று அவள் ஏதோ சொல்ல முயல ஆதித்யா தன் விரலை அவளது இதழின் மேல் வைத்து தடுத்தான். இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்ல நிலா. நீ என்ன தள்ளிவிட பாக்குற, ஆனா நான் உன்னை நங்கூரமிட்டு என் மனசுக்குள்ள கட்டி வச்சிருக்கேன். இனி நீ எங்கேயும் போக முடியாது என்றான் உறுதியான குரலில். ஏன் இப்படி பண்றீங்க சார்? உங்களுக்கெல்லாம் விளையாட்டு மாதிரி இருக்கலாம், ஆனா எனக்கு... அவள் விம்மி விம்மி அழுதாள். ஆதித்யா அவள் அருகில் மண்டியிட்டு அமர்ந்து அவளது கண்ணீரை துடைக்க முயன்றான். நிலா, நான் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல. காயப்படுத்தலையா? நேத்துதான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருக்காங்க சார். வீட்ல எல்லாரும் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க.
இந்த நேரத்துல நீங்க இப்படி நடந்துக்கிறது சரியா? இது காதலா இல்ல அதிகாரமா? பணக்காரங்கன்னா எதை வேணா செய்யலான்னு நினைப்பாங்களா என்று தன் குமுறல்களை கொட்டினாள். ஆதித்யா மெல்லிய குரலில் சொன்னான், இல்ல நிலா, இது அதிகாரம் இல்ல. உன்னை கண்ட முதல் நாள்ல இருந்தே என் மனசு உனக்காக துடிக்குது. நீ வேறொருவனுக்கு சொந்தமாக போறேன்னு தெரிஞ்சப்போதான் உன்னை இழக்கக்கூடாதுன்னு என் மனசு துடிச்சது. நான் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் நிலா. நிலா தன் கண்களை துடைத்துக் கொண்டு அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவனது கண்களில் தெரிந்த தீவிரம் அவளை நிலைகுலையச் செய்தது. சார், நீங்க காதலிக்கலாம், ஆனா நான் எப்படி என் குடும்பத்தை மீறி என்று அவள் இழுக்க, ஆதித்யா அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொத்தி வைத்தான். எந்த தடையாயிருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆனா இனி உன் வாயால வேறொரு மாப்பிள்ளைன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட நான் பொறுத்துக்க மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான் என்றான் உறுதியாக. நிலா மௌனமாக அழுதாலும் அவனது அந்த பிடிவாதமான காதலை எண்ணி அவள் மிகவும் வியப்படைந்தாள். நிலா, உன்னை வேறொருவன் தொடுவதை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது. இது அதிகார இல்ல, ஆதிக்கம் இல்ல. இது உனக்காக மட்டும் துடிக்கும் இந்த ஆதித்யாவின் ஆக்ரோஷமான காதல். அந்த மாப்பிள்ளை, அந்த திருமணம், எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ எனக்கு மட்டுமே சொந்தம். நிலா திகைத்துப் போய் அவனை பார்த்தாள். அவளது கண்ணீருக்கு நடுவே அவனது அந்த பிடிவாதமான காதலை எண்ணி அவளுக்குள் ஒரு புதிய நடுக்கத்தையும் இனம் புரியாத ஒரு தவிப்பையும் தந்தது. நிலா தரையில் அமர்ந்து தேம்பி அழுது கொண்டிருக்க, ஆதித்யா அவளுக்கு மிக அருகில் அமர்ந்து அவளது துயரத்தை மௌனமாக பருகிக் கொண்டிருந்தான். மெல்ல தன் கண்ணீரை துடைத்தவள் நடுங்கும் குரலில் பேசத் தொடங்கினாள். சார், நீங்க முன்னாடியே வந்து எங்க வீட்ல பொண்ணு கேட்டிருந்தா கூட என் அப்பா அம்மா யோசிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ எனக்கு திருமணம் உறுதியாகிடுச்சு. மாப்பிள்ள பார்த்துட்டு போய் 2 நாள்ல எனக்கு இந்த வரன் வேண்டான்னு நான் எதை சொல்லி நிறுத்த முடியும்? அவருக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்லாத ஒரு நல்ல மனுஷனை பார்த்த உடனே சம்மதம் சொல்லிட்டு இப்போ 2 நாள்ல வேண்டான்னு சொன்னா ஊருலகம் என்ன பேசும்? நிலா மூச்சிறைக்க தொடர்ந்தாள். இது சினிமா இல்ல சார், வாழ்க்கை. ஒரு வாரம் கூட வேலைக்கு வந்து முடியல, அதுக்குள்ள முதலாளியையே மயக்கிட்டான்னு என்ன தப்பா பேசுவாங்க. அது என்ன மட்டும் இல்ல, என்ன வளர்த்த என் பெத்தவங்களையும் பாதிக்கும். அப்படி என்ன சொல்லி அந்த பணக்கார பையனை மயக்குனா நீ என் அம்மாவையே கேட்பாங்க சார். என் குடும்ப கஷ்டத்துக்காக நான் வேலைக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு பழிய சுமந்துட்டு என் பெத்தவங்க தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியாது. தயவு செஞ்சு இதோட விட்டுடுங்க சார். இதுவரை நடந்தது ஒரு விபத்துன்னு நான் மறந்துடுறேன். நீங்களும் மறந்துடுங்க. நிலாவின் ஒவ்வொரு சொல்லும் ஆதித்யாவின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தாலும் அவனது காதல் பிடிவாதம் தளரவில்லை. அவன் அவளது கைகளை மென்மையாக பற்றி கண்களை நேராக பார்த்து பேசத் தொடங்கினான். நிலா, காதல் ஒன்னும் சொல்லிக்கிட்டு வராது. ஆரம்பத்துல உன்னை பார்த்தப்போ எனக்கு எந்த ஈர்ப்பும் இல்ல. ஆனா உன்னை பார்க்க பார்க்க எனக்குள்ள ஒரு மாற்றம். நீ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் கூட நான் உனக்கு தெரியாம உன் பின்னாடியே உன் வீடு வரைக்கும் வந்து உன்னை பார்த்திருக்கேன் தெரியுமா? உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன், ஆனா உன்கிட்ட தோத்து போன மாதிரி நான் யார்கிட்டயும் நின்னதில்ல. அவன் குரலில் ஒரு விதமான தீவிரம் கூடியது. 1000 குடும்பங்கள் என் தொழில நம்பி இருக்கு நிலா. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள்றன்னா ஒரு பொண்ணுகிட்ட இப்படி கெஞ்சுறேன்னா அது உன்னால மட்டும்தான். என் பிசினஸ், என் வாழ்க்கை, என் நிம்மதி எல்லாம் இனி உன் கையில தான் இருக்கு. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உனக்கு உங்க வீட்ல பேசுறதுக்கு பயமா இருந்தா சொல்லு, நான் வந்து உங்க வீட்டில் பேசுகிறேன் என்றான். நிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஐயோ சார், ப்ளீஸ் எங்க வீட்டுக்கு வந்து மட்டும் பேசிடாதீங்க. நீங்க நல்ல விதமா பேசினாலும் சுத்தி இருக்கிறவங்க என்னத்தான் தப்பா பேசுவாங்க என்று கெஞ்சினாள். ஆதித்யா அவளை கைத்தாங்களாக எழுந்து நிற்க வைத்தான். அவளது கலங்கிய கண்களை துடைத்துவிட்டு உறுதியாக சொன்னான். சரி நிலா, உனக்கு 4 நாள் டைம் தர்றேன். மத்தவங்க என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சது போதும். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணுதான் பார்த்துட்டு போயிருக்காங்க. அவனை விட பல மடங்கு உன்னை காதலிக்கிற ஒருவன் உனக்கு கிடைச்சிருக்கேன். அந்த மாப்பிள்ள வர்றதுக்கு முன்னாடியே என் மனசுல உனக்கு இடம் கொடுத்துட்டேன். அவன் அவளது தோள்களை பற்றி தன் பக்கம் இழுத்தான். 4 நாள்ல நீ உன் வீட்ல பேசி சம்மதம் வாங்கணும்.
அப்படி இல்லையா, நானே உன் வீட்டுக்கு வருவேன். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், அந்த மாப்பிள்ளையோட உனக்கு கல்யாணம் நடக்காது. அத நான் நடக்க விடமாட்டேன். கடைசியாக ஒரு எச்சரிக்கையோடு முடித்தான். இப்ப போய் நிம்மதியா சமைச்சு எடுத்துட்டு வா. நாளைக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது, இல்ல வேலைக்கு வராம ஓடி போறதுன்னு ஏதாவது லூசுத்தனமா பண்ணுன, அப்புறம் ஆதித்யா வேற மாதிரி இருப்பான். உன் வீட்டுக்கே வந்து உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன். நான் உன் விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்கேன் நிலா. என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைச்சிராத. அவன் அழுத்தமாக பேசிவிட்டு மாடி ஏறிச் செல்ல நிலா அங்கேயே சிலையென உறைந்து நின்றாள். பயமும் காதலும் தர்ம சங்கடமும் அவளை சூழ்ந்து கொண்டன. ஆதித்யாவின் அந்த உறுதியான வார்த்தைகள் நிலாவின் அத்தனை தர்க்கங்களையும் நொடிப்பொழுதில் தகர்த்தெறிந்தன. இனி நீ எங்கேயும் போக முடியாது என்று அவன் அழுத்தமாக கூறியபோது அதில் தெரிந்தது வெறும் அதிகாரம் மட்டுமல்ல, அவளை இழக்க விரும்பாத ஒரு காதலனின் தீராத தவிப்பு. ஆதித்யாவின் காதல் ஒரு பக்கம் மலையாய் உயர்ந்து நிற்க, நிலாவின் குடும்ப பாரமோ அவளை பாதாளத்தில் அழுத்தியது. ஆதித்யா சொன்ன அந்த 4 நாள் அவள் வாழ்வம் வசந்தமாக போகிறதா, அல்லது அவள் குடும்பத்தின் கௌரவத்தை சிதைக்கும் புயலாக மாறப்போகிறதா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். கதை தொடரும்.